இன்னைக்கு நம்ம ஒரு டிடி ஆக்டிவிட்டி ஒன்று பார்க்கலாம். இந்த டிடி ஆக்டிவிட்டியோட எய்ம் என்ன அப்படின்னா, நம்மளோட கான்சென்ட்ரேஷன் லெவல் வந்து எந்த அளவுல இருக்குது, அதை எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். இதுல என்னன்னா, நான் ஒரு தலைப்பு தந்துருவேன். அந்த தலைப்பின் கீழே நீங்க பேசணும். ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, அதுல வந்து ஆங்கில வார்த்தை கலக்கக்கூடாது நீங்க பேசும்போது. அப்படி கலந்துட்டீங்க அப்படின்னா நீங்க அவுட் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். சரியா? சரி, முதல் வார்த்தை நான் ஷாருக்கானுக்கு தர்றேன். முதல் தலைப்பு என்ன அப்படின்னா மரம். இன்று நான் வந்து கல்லூரிக்கு வரும்போது நேற்று அடிச்ச மலையில வந்து ஆலமரம் அப்படியே சாஞ்சு இருந்துச்சு. இவருக்கு என்ன கொடுக்குறாருன்னா புத்தகம் கொடுக்குறாரு. புத்தகம் என்ற ஒரு அழகான மொழி. புத்தகத்தில் பல விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். புத்தகத்தின் கவிதைகள் பல நன்மைகள் உள்ளன, தீமைகள் உள்ளன. நன்மையை எடுத்துக்கொண்டால் நான் வாழ்க்கை. இவர் வந்து கல்லூரி. தினேஷ்க்கு கல்லூரி. கல்லூரிங்கிறது வந்து நிறைய நண்பர்களை ஒன்றா சேர்த்துக்கிற ஒரு இடமா இருக்கு. அங்க நிறைய கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்கு. அதே மாதிரி தீமை அப்படிங்கிறதுக்கும் நன்மைகளுக்கும் ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு இடமா வந்து கல்லூரி அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப குறிப்பா வந்து ஃப்ரெண்ட்ஸ் அழகிற தலைவர். அதாவது ஒரு கோவில் சிலை சிற்பம் வந்து அது சிலை அழகா மற்றும் மாறுகிறது. அதுவும் அழகிறது. அம்மா யாருக்கு? அம்மாவா? ஸ்ருதிக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மா. அம்மா என்பது உலகில் மிக விலைமதிப்பிற்கு ஒரு உயிர். அம்மா இல்லைன்னா உலகத்தில் யாருமே மனுஷங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அம்மா தான் முதல்ல எல்லாமே. கடவுளோட கூட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அம்மா தான் கொடுக்குறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு வந்து அம்மாவை பிடிக்கும். I love my mother. Finishing the நண்பன். நட்பு என்பது ஒரு புனிதமானது. அதை சொல்லிதான் தெரியும். நம்ம உணர்ந்தாதான் அதை புரிஞ்சுக்க முடியும். நட்புல நிறைய மனக்கசப்பு வரும் போகும். அதுக்கு நான் நட்பை விட்டு கொடுக்க கூடாது, பேச்சுவார்த்தைய புரிஞ்சுக்க கூடாது. அப்பதான் அந்த ஒரு இணக்கம் வந்து நம்ம வாழ்க்கையில எப்படியெல்லாம் இருக்கும் பின்னாடி வந்து நினைச்சு பார்த்து நம்ம சந்தோஷப்படுறோம். நெக்ஸ்ட் வந்து அடுத்து வந்து ஷாருக் கானுக்கு வந்து நான் கோயிலுங்கிற தலைப்பு. நான் நேற்று மதியம் வந்து நான் இங்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்றேன். அங்க ஆஞ்சநேயர் சிலை ரொம்ப அருமையாக வடிவமைக்கப்பட்டிருந்தது. இவர் வந்து மலை என்ற சொல்லுங்கள். மலை என்பது ஒரு இயற்கையான ஒரு இது. மலையில் பல அழகான விஷயங்களுக்கு ஆபத்தான விஷயங்கள் இருக்கிறது. மலை என்பது ஒரு அழகான ஒரு இயற்கை. தலைப்பு வந்து கோயில். கோயில் என்பது சாமி இப்படி இருக்குன்னு சொல்வாரு. அவனுக்கு வந்து பெண் அப்படின்னு பெண் 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 அப்படின்றது அம்மா, அக்கா, தங்கை. அப்படி குழந்தை. குழந்தைன்றது ஒரு வீடு எடுத்துக்கிட்டோம்னா குழந்தை ஒரு இருந்தாதான் வீட்டையும் நல்லா இருக்கும். விளையாடுறது அது அவங்களே பார்த்துக்கிட்டு சந்தோஷம் அவங்களோட பேசுறத சின்ன வயசுலேருந்து அந்த பேசுறத நம்ம ரசிச்சு பார்க்கும்போது குழந்தைன்றது அது நல்லா இருக்கும். வீட்டில் காலையில் நிறைய பேர் வருவாங்க பார்க்கறதுக்கும், நிறைய சட்டக்கடமையும் நம்ம அப்போ பார்த்துக்கிறோம். அதனால குழந்தைன்னு ஒரு வீட்டில் இருந்தால் அது நல்லா இருக்கும். பள்ளி பருவம். சூப்பர். பள்ளி பருவம் என்பது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நினைவுகளை கொண்ட ஒரு தொகுதி பகுதி. அதுல நம்மள அறியாமலே நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு இருக்கோம். அது வந்து நமக்கு அந்த பள்ளி பருவத்துல படித்தவங்க நமக்கு தெரியாது. பின்னால எதிர்காலத்துல நம்ம ஒரு வேலைக்கு உயர்கல்விக்கு போறப்பதான் நமக்கு அந்த பள்ளி பருவத்துல கிடைச்ச அனுபவங்களும் அறிவும் நமக்கு உபயோகமா இருக்குன்னு நம்ம சொல்லுவோம்.
சரி, நித்தினிக்கே நான் ஒரு தலைப்பு தர்றேன். ஆசிரியர். ஆசிரியர் என்று சொல்லிற்கு அடைமொழி அல்ல, எல்லாமே அவர்கள் தான். நம்ம உலகத்துல இப்ப ஒரு குழந்தையோட வளர்ச்சிக்கு அவங்க முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. அன்னை பிதா குரு தெய்வம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா இந்த எப்படி நீங்க பேச போறீங்க அப்படின்னு தான் இருந்தேன். உங்களோட கான்சன்ட்ரேஷன் லெவல் நல்லாவே இருந்துச்சு. பெரும்பாலும் நீங்க ஆங்கில வார்த்தையை கலந்துக்கல. ஒரு பேசுறதுக்கான அத்தனை முகப்புமே உங்களோட அந்த வாக்கியத்துல இருந்துச்சு. மிகவும் நன்றி.